வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சமூக மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்த இயக்கங்களில் முக்கியமானது காங்கிரஸ் பேரியக்கம். அந்த இயக்கத்தினுடைய தாக்கம் எப்படிலாம் தமிழ்நாட்டில் இருந்தது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்தது, எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு வருது. அது இயற்கை மாற்றமாக இருந்தாலும் சரி, சமூக மற்றும் பொருளாதார மாற்றமாக இருந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. ஏன்னா தமிழ் சமூகம்ன்றது இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த பூமியில் முதல் மாந்தராக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமூக மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு உலகத்தின் மிக முக்கியமான ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இயக்கங்களுடைய தாக்கங்கள் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அதில் காங்கிரஸ் இயக்கத்துடைய தாக்கம், கம்யூனிச இயக்கத்துடைய தாக்கம், திராவிட இயக்கங்களுடைய தாக்கம், இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்களின் தாக்கங்கள் தமிழகத்தில் இருந்துகிட்ருக்கு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது காங்கிரஸ் இயக்கத்துடைய தாக்கம். காங்கிரஸ் இயக்கம் 1885 தோன்றியது. காந்திஜியினுடைய அந்த தலைமையில் இந்தியா முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இயக்கம் கொண்டு வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையில் காலூன்றி வளர்வதற்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால ஒரு பேர் இயக்கமாக அது வளருது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சி செலுத்துது. அதனுடைய தாக்கத்தை உள்ளே கொண்டு வருது. இந்த காங்கிரஸ் இயக்கம் உள்ளே வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, இந்த வைதிக சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து தீண்டாமையை உண்டாக்கி அந்த தீண்டாமை அப்படியே தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. வடக்கு பார்த்திங்கன்னா ரஜபுத்திரர்கள், கிழக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள், மேற்கு பார்த்திங்கன்னா பார்ஷியர்கள், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைதிக நிலையை வந்து வைதிக ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிட்டு வராங்க. ஆனால் நம்ம தெற்கில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் வைதிகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டம். அப்போது இதனுடைய விளைவாக என்ன வருதுன்னா, தீண்டாமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த காந்தியடிகள் அவருடைய கொள்கைகளில் தீண்டாமை எதிர்ப்பும் வந்து ஒன்றாக இருந்தது. அந்த தீண்டாமை எதிர்ப்பு, அரிசன ஆலய நுழைவு ஆதரவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவர் செயல்படுத்திட்டு வர்றாரு. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1937 மதுவிலக்கு கொள்கை கொண்டு வராங்க. இந்த மதுவிலக்கு கொள்கையினுடைய விளைவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு குடும்பங்கள், இந்த மது அப்படின்ற ஒன்றால் அழிஞ்ச குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் வருது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் இந்த குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருந்துட்டு வந்தது. தமிழர்கள் அதற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட அது ஒரு காலகட்டத்தில் விரவி வளர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து அது குறித்த நிறைய பிரச்சாரங்கள்லாம் செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க. இந்த 1937 மது விலக்கு கொள்கை கொண்டு வந்த பிறகு அது பெருவாரியாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. அதனுடைய விளைவாக மொழிவாரி மாநிலங்கள் உருவாகுது. இந்த மொழிவாரி மாநிலங்கள் உருவானதுடைய நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தீமைகளும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாநிலத்தை அந்த மொழிவாரி மாநிலமாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதில் வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த இடத்துல இது எங்களுடைய மொழி, இது எங்களுடைய இடம், இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அந்த மாதிரி வந்து மாற்று மொழியினரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்களுக்குள்ள பகை உருவாகுது. இதனால் உணர்வுபூர்வமாக அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் உருவாகுது. எப்போன்னா 1956 இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 1961 காங்கிரஸ் இயக்கம் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலமற்ற விவசாய குடும்பங்களுக்கு நிலம் கிடைக்குது. இதன் மூலமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு புது வாழ்வை தொடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வியை கட்டாயமாக்குறாங்க. இந்த கல்வியை கட்டாயமாக்குவதனுடைய விளைவாக தமிழ் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் வந்து
படிக்கிறதுக்கு முன் வராங்க. அப்போது நிறைய பேர் படித்து அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை படித்த ஒரு தலைமுறையாக மாற்றுறாங்க. அப்போ கல்வி என்பது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி நல்லா படித்த ஒரு சமுதாயம் உருவானதனுடைய விளைவாக பின்னால் தன்னுடைய சிந்தனையை எழுத்தில் காமிக்கக்கூடிய அந்த நிலையும் உருவாகுது. அதனால் புது கவிஞர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இலக்கியவாதிகள் உருவாகிறாங்க. அதன் மூலமாக நிறைய இலக்கிய வகைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அப்போது வெறுமனே வாழ்க்கை சூழ்நிலை மட்டும் மாற்றம் ஏற்படலை. இந்த காங்கிரஸ் இயக்கத்தால் இலக்கிய உலகிலும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்க மாதிரியே தோணினாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்தி மொழி கட்டாயம் அப்படின்ற ஒன்றை காங்கிரஸ் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தமிழகத்தில் உருவாகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழி உணர்வால் ரொம்ப நிறைந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களிடத்தில் இந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் இந்தி மொழியை ஒரு திணிப்பு மொழியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய தாய்மொழி, நாங்கள் தமிழ், நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் கவிதை எழுதுகிறோம், உரையாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், எங்களுடைய மண் இது அப்படின்னும் போது நீங்கள் புதுசாக இந்தியை படிங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கட்டாயப்படுத்துகிறீங்க, அந்த கட்டாயம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள், தமிழ் உணர்வோடு இருந்த பற்றாளர்கள் அந்த எதிர்ப்பை காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் காலகட்டத்தில் கதராடை உடுத்துறது, தலையில் குல்லா போட்டுக்கிறது, அதே மாதிரி சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடக்கூடியதெல்லாம் உருவாகிறது. ஏன்னா இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒவ்வொரு இயக்கங்களும் ஒரு மிகப்பெரிய பணியை செய்துட்டு வராங்க. ஒரு தனி மனிதனும் கூட இந்த சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்கள நினைவு கூறக்கூடிய வகையில் செய்யக்கூடிய சுதந்திர தினம், குடியரசு தினம், இதெல்லாம் போற்றக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி காந்திஜியினுடைய ஒரு அறப்போர் என்பது மிக மிக முக்கியமானது இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வெற்றிக்கு. அதனால் அவருடைய அந்த காந்தி ஜெயந்தி நாளையும் ஒரு விழாவாக கொண்டாடுவதை தமிழகத்தில் நிறைய பேர் பிரபலப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காங்கிரஸ் பேரியக்கம் வந்த காலகட்டத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரக இயக்கம் போன்ற நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. அதனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே சாதி, மொழி, இனம், எல்லா விதமான பாகுபாடுகளும் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த காங்கிரஸ் இயக்கத்தால் அது பெரிய அளவில் வலுவடையுது. அதனால் மக்கள் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க. 100% ஒரு நாடு ஒற்றுமையோடு எந்த விதமான பிரிவும் இல்லாமல் இருக்குமான்றது கஷ்டம். ஏன்னா உலகளவில் அந்த மாதிரி நாடுகளையும் நம்ம பார்க்க முடியாது. எல்லா நாட்டிலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், சில பிரிவினைகள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இந்தியாவிலும் இன்றைக்கும் கூட வளர்ந்த இந்தியா, வலுவான இந்தியாவாக இருந்தாலும் கூட இப்போவும் அந்த சாதி பிரச்சனை, மத பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பெருவாரியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு வலுவான ஒற்றுமையான ஒரு நாடு, ஒற்றுமையை பேணக்கூடிய ஒரு நாடு, ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் அகிம்சையோடு எல்லாரும் ஒன்றுபட்டு ஒருத்தரை துன்புறுத்தாமல் அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் போராடி அமைதியான முறையில் வெற்றி கண்டு ஒரு நல்ல ஒரு நாடாக இருக்கணும், ஜனநாயக நாடாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட மக்கள் உடைய நாடாக தான் இந்த இந்தியா இருக்குது. அதனுடைய ஒரு அங்கமான நம்முடைய தமிழ்நாடும் அப்படி தான் இருந்துட்டு வருது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா இந்த காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழக வருகை, அதனால் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த நல்ல மாற்றங்களை நம்ம எப்போதும் நினைவு கூற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல்கள்லாம் நான் பகிர்ந்துக்கிட்டோம். இதெல்லாம் வரலாற்று நோக்கில் சொல்லப்பட்டவை அடிப்படையாக கொண்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்ததாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.